பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க, எனக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயிற்றுல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணான் பிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. என்னப்பா செய்யறது, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறதுனால அந்த நேம் வச்சாங்க. ஓகே. தென் உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. சிவபிரகாசம்னே பேரா? இப்படி ஒரு பேரை உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. ஆ. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க, பையனா பார்த்தாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாசன் கூப்பிடுவாங்க, ஆ. பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு ஓ, கூப்பிடுவாங்க. அப்பையும் கூட எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கிடைச்சிரும் நீங்களும் பாக்குறீங்க. ரெண்டு பக்கம் நிக் நேம் வச்சாலும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. என் பேர் வினோத். வினோத். ஆமா. 2 தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். வினோத் ஜினோத் ஜெனோத். ஓ, ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சாங்களா? அடே பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டா. என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, அந்த ஞாபகார்த்தமா முத்துராமன் அப்பா பேரு. சரி சரி. அப்பா பேர் ஞாபகத்துக்காக நல்ல பேருங்க. பக்கத்துல கொடுங்க. செந்தில். செந்தில். திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்ச பேரு. பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது, பதறி போயிட்டல. தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். சரி, So, உங்களுக்கு அந்த நிறைய தமிழ் மீது சொல்லுக்கே ஒரு சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லன்னா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகே. நாக்ஸ். ஓகே. பின்னால உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப பரவாயில்ல. எழில். யா. ஓகே. யாவா தமிழ் மீது பற்று சொன்ன மாதிரி. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. மாரிமுத்து. மாரிமுத்தா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலயும் 3வது பொண்ணுங்கிறதுனாலயும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலயும் இந்த பேர் வச்சாங்க. என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்துச்சு. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க? அது தெரியல. எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது, நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அது ஆம்பளை பேருன்னு தெரியாது. ஓ, அவங்க தெரியாது, பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. என்னோட பேர் பிரசன்னா. பிரசன்னா. கிரிக்கெட் பிளேயர். பிரசன்னான்னு ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இருந்ததா சொன்னாங்க. அவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. பக்கத்துல உங்க பேரு? என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. அதிர்ஷ்ட தேவா. பா, இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு. அதிர்ஷ்ட தேவா. எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜம், பாட்டியோட அம்மா பேரு ரத்தினம். ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜ ரத்தினம். 2 பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. அங்க அடிச்ச 1000 வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன். இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு. நான் பிறக்கும் போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க. அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிருங்க. நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்ல சார், கை வச வேற ஐடியா இருக்கு. தேன்மொழி அன்பு. யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு தேனும் ஒரு தமிழாசிரியர் உங்களை எங்க கூட வச்சுட்டாரு. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? புள்ள குழந்தை பிறந்த கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாராம். கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. கீதாமிர்தம். பக்கத்துல என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. இந்த பேர் என்னன்னா என்னோட எங்க குலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க. என் பேரு முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. என் பேரு சிந்து. சிந்து. ஓ,
ஓ அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான் சோ அவங்களுக்கு இது ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா சோ அதனால சிந்துன்னு வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நதியோட பேரு. சோ என்னோட பேர் சிந்து. சோ அது வேற மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஒரு ரிவர் நேமா வச்சு விட்டாங்க அப்படியே. ரைட். பின்னால வீட்ல பேர் வைக்கிறலாம் இது ஒரு ஒன்னும் இது பெருசு இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சிட்டாங்க. நமக்கு ஒன்னும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாம, ஏன்னா நான் என் வீட்டுல 8வது ஆள் நானு. அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அன்னக்கொடி. அன்னக்கொடி அன்னக்கொடியும் கொடியும் பாரதிராஜா படம். ஆமா சார், வரராஜா ஊர் தான் சார் என் ஊரும். ஊருமும் ஆமா சார், தேனி பக்கத்துல அள்ளிநகரம். ஆனா அந்த கான்செப்ட் நல்லா சொன்னீங்க. 8வது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க. அது 1 2 பெத்தா புக்க தேடி ஈடிங்களா. 8வது பிள்ளை அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். பெற்றோர்கிட்ட பேர் காமாட்சி சார். காமாட்சி. ஆமாம் சார். அப்பா அம்மா பேரு வச்ச பேரையும் வச்சு காமத் அலையாஸ் காமாட்சின்னு தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன். ஓகே, காமத் அலையாஸ் காமாட்சி. இதுக்கு காமாட்சியே பெட்ரு. விருதுநகர் பகுதியா நீங்க? இல்ல சார், அவர் தேனி அள்ளிநகரம், நான் பெரியகுளம். பெரியகுளம். ஓகே ஓகே. அந்த பகுதியில் அதிகமா வைப்பாங்க. காமராஜருடைய பேரே காமாட்சி தான். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். என்னுடைய அண்ணா பேர் மாரியப்பன், அடுத்து செந்தில்நாதன். 3வது அட்லீஸ்ட் பொம்பளை பிள்ளையா பிறக்கும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா. கடைசியா நானும் பையனா பிறந்த உடனே சரி வீட்டுல கூப்பிட்டவாச்சு உமா உமான்னு கூப்பிடுவோன்னு சொல்லி பேர் வச்சாங்க. பின்னல என் பேர் கண்மணி. கண்மணி. அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி. ஓகே. அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே. என் பேரு சம்பங்கி. சம்பங்கியா? ஆமா. சம்பங்கின்னா ஒரு மலர் பேர் தானே? பூ பேரு. எங்க அப்பா கல்யாணம் ஆன புதுசுல அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், 2 பேரும் வந்து பூ பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை, எங்க வீட்டுல நான் ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்ததான் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. தெரியலப்பா, தெரியல. பெண் குழந்தைக்கு மல்லிகான்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து மல்லிகான்னு பேர் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் இல்ல, கனகாம்பரம் அது மாதிரிலாம் வைக்க முடியாது. அதனால இதுதான் அந்த பேரு கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சம்பங்கி. ஆமா.